ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே, இது உங்கள் நில சேனல். யோசிச்சு பாருங்க, இந்த நொடி இதே நேரத்தில் உங்களை மாதிரி இருக்கிற இன்னொரு நீங்கள் கனவுல மட்டுமே வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நிஜமாக வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை இல்லை, ஒரு சின்ன உதாரணம். இன்னைக்கு காலையில் நீங்கள் காஃபிக்கு பதிலாக டீ குடிச்சிருந்தா உங்கள் வாழ்க்கை என்ன பெருசாக மாறிட போகுது? இது ஒரு சாதாரண கேள்வியாக தோணலாம். ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸோட ஒரு மிரட்டலான கான்ஸ்பிரசி படி நீங்கள் எடுத்த அந்த சின்ன முடிவுக்காக இந்த பிரபஞ்சமே ரெண்டாக உடைஞ்சு ஒரு புத்தம் புது உலகம் உருவாயிருக்கலாம். அந்த உலகத்தில் உங்களோட பிரதிபலிப்பு இன்னைக்கு டீ குடிச்சுக்கிட்டு ஒருவேளை முற்றிலும் வேறொரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கலாம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும், நாம் தேர்ந்தெடுக்காத ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு தனி உலகம் இருக்கலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அங்கே உங்களோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எடுக்க தயங்கின ஒரு ரிஸ்க்கை எடுத்து ஜெயிச்சிருக்கலாம். நீங்கள் தவற விட்ட ஒரு வாய்ப்பை அவர் கெட்டியாக பிடிச்சிருக்கலாம். இது ஒரு த்ரில்லர் படத்தோட ஒன்லைன் மாதிரி இருந்தாலும் இதுதான் அறிவியலோட மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று. வாங்க இன்னைக்கு நாம இணை பிரபஞ்சங்கள், அதாவது பேரலல் யூனிவர்ஸுங்கிற ஒரு பரிமாண உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வரலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைஃப்பில் சில சமயம் ரொம்ப விசித்திரமான அனுபவங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு டேஜாவோ அனுபவத்தையே எடுத்துக்கலாம். ஒரு புது இடத்துக்கு முதல் தடவையாக போகும்போதே ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கேனேன்னு ஒரு ஃபீல் வரும். ஏன் இப்படி தோணுது? இது நம்ம மூளைக்குள்ளே ஏற்படுற கற்பனையா, இல்லை வேற ஒரு பிரபஞ்சத்தில் இதே மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் ஏற்கனவே போயிட்டதால் வர்ற சிக்னலா? சில சமயம் நம்ம பார்க்குற கனவுகள் அப்படியே அச்சசலாக நிஜ மாதிரியே இருக்கும். இந்த கனவுகளில் நம்ம டோட்டலாக வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். ஒருவேளை அது கனவே இல்லையா? அது இணை பிரபஞ்சத்தில் வாழ்கிற உங்களோட இன்னொரு வேர்ஷனோட வாழ்க்கையை நீங்கள் எட்டி பார்க்குற ஒரு சின்ன சிக்னலாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த கேள்விகள் எல்லாம் உங்கள் மனசில் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம தனியாக தான் இருக்கோமான்னு வானியல் விஞ்ஞானிங்க ஸ்பேஸில் பதில் தேடுற மாதிரி நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு புது உலகம் பிறக்குதான்னு குவாண்டம் ஃபிசிக்ஸ் விஞ்ஞானிங்க பதில் தேடிட்டு இருக்காங்க. இந்த தேடலோட ஒரு பதில் தான் மல்டிவர்ஸுங்கிற பல பிரபஞ்ச கோட்பாடு. மல்டிவர்ஸ் அதாவது பல பிரபஞ்சங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா, நாம் வாழ்கிற இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் ஒன்று மட்டும் இல்லை, இதே போல் கணக்கே இல்லாத, ஒருவேளை முடிவே இல்லாத பல பிரபஞ்சங்கள் இருக்கலான்னு சொல்கிற தியரி தான் இது. ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் அதுக்குன்னு சொந்தமான இயற்பியல் விதிகள், தனி வரலாறு, தனி நட்சத்திரங்கள், தனி கிரகங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கலாம். சரி, இதெல்லாம் கேட்க சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் பேஸ் இருக்கா, இல்லை இது வெறும் கட்டுக்கதையா? இந்த தியரி அறிவியலோட 2 பெரிய தூண்டல்கள் இருந்து தான் பிறக்குது. முதல் தியரி இன்ஃப்ளேஷன் தியரி. நம்ம பிரபஞ்சம் பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங்கில் உருவானதுக்கு பிறகு கண்ணு மேய்க்கிற நேரத்தில் ஒரு பலூன் மாதிரி ரொம்ப வேகமாக விரிவடைஞ்சது. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சில பகுதிகள் மற்றதை விட வேகமாக பிரிஞ்சு தனித்தனி குமிழ்கள் மாதிரி ஆயிருக்கலான்னு சில விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. அப்படி உருவான ஒவ்வொரு குமிழ்களும் ஒரு தனி பிரபஞ்சம். நாம் அது மாதிரி ஒரு குமிழுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த விரிவாக்கம் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறதால புதுசாக பிரபஞ்சங்கள் உருவாகிட்டே இருக்கலான்னு இந்த தியரி சொல்லுது. ரெண்டாவதாக வர்றது தான் இன்னும் ஆச்சரியமான ஒரு விளக்கம். அது குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேருந்து வருது. குவாண்டம் உலகத்தில் எல்லாமே கொஞ்சம் விசித்திரம் தான். உதாரணத்துக்கு ஒரு காயினை டாஸ் போட்டால் அது கீழே விழுந்து ஒன்று ஹெட்டாக இருக்கணும், இல்லை டெய்லாக இருக்கணும், கரெக்டாக? ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி அந்த காயின் கீழே விழுந்து நீங்கள் அதை பார்க்குற செகண்ட் வரைக்கும் அது ஹெட்டாகவும் இருக்கும், டெய்லாகவும் இருக்கும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் சாத்தியம். இதை சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹெக் எவர்டுங்கிற ஒரு விஞ்ஞானி சொன்ன பல உலகங்கள் விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அந்த காயினை பார்க்குற நொடியில் பிரபஞ்சம் ரெண்டாக உடையுது. ஒரு பிரபஞ்சத்தில் நீங்கள் ஹெட்டை பார்க்குறீங்க, அதே செகண்டில் இன்னொரு பிரபஞ்சம் உருவாகி அங்கே அது டெய்லாக விழுது. ரெண்டையும் பார்க்குறீங்க, ரெண்டையும் பார்க்குறது வேறு பிரபஞ்சத்தில் இருக்கிற நீங்கள் தான். இதையே நம்ம வாழ்க்கைக்கும் பொருத்தி பாருங்கள். நீங்கள் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறீங்கன்னா அதே நேரத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகிற ஒரு புது பிரபஞ்சம் உருவாகுது. அங்கே இருக்க உங்கள் ஜெராக்ஸ் காப்பி அந்த தோல்வியிலேருந்து என்ன கற்றுக்குவார்? நீங்கள் ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறீங்க, ஆனால் இன்னொரு பிரபஞ்சத்தில் நீங்கள் அந்த முடிவு எடுக்காமல் சிங்கிளாக வாழ்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு சாய்ஸ்க்கும் ஒவ்வொரு சாத்தியத்துக்கும் ஒரு தனி உலகம் உருவாகுது. இதோட அர்த்தம் கணக்கே இல்லாத எண்ணிக்கையில் நீங்கள் வேறு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி எம் தியரி. இது இன்னும் ஒருபடி மேலே போகுது. இந்த தியரி படி நம்ம பிரபஞ்சங்கிறது பல பரிணாமங்கள் கொண்ட ஒரு பெரிய ஸ்பேஸில் மிதக்கிற ஒரு மெல்லிசான பேப்பர் மாதிரி. இதே மாதிரி எண்ணற்ற பேப்பர்கள், அதாவது எண்ணற்ற பிரபஞ்சங்கள் ஒன்றுக்கு ஒன்று இணையாக மிதந்துட்டு இருக்கலாம். சில சமயம் 2 பிரபஞ்சங்கள் ஒன்றோட ஒன்று மோதும் போது ஒரு புது பிக் பேங் நடந்து புது பிரபஞ்சங்கள் கூட உருவாகலான்னு இது சொல்லுது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு குழப்புச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஹாலிவுட் படங்கள் இந்த கஷ்டமான தியரியை நமக்கு ரொம்ப சிம்பிளாக காட்டியிருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பல வித்தியாசமான பிரபஞ்சங்களுக்குள்ள ட்ராவல் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஸ்பைடர் மேன் இன்டு தி ஸ்பைடர் வேர்ஸ் படத்தில் வேறு உலகத்தில் இருந்து பல ஸ்பைடர் மேன்கள் ஒரே இடத்துல சந்திக்கிறத பார்த்துருப்போம்.
இவ கற்பனையாக இருந்தாலும் மல்டிவர்ஸ் தியரியோட அடிப்படை என்னங்கிறத அழகாக காட்டுது. ஒரு சின்ன விஷயம் மாறி இருந்தால் ஒரு உலகம் எவ்வளோ வித்தியாசமாக மாறி இருந்திருக்கும்னு நம்மளை உணர வைக்குது. இப்போ இந்தியாவில் இந்த கருத்தை வச்சு படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. கேரளா நடிகர் நிவின் பாலி நடிக்கிறதா அறிவிக்கப்பட்ட மல்டிவர்ஸ் மன்மதன்கிற படம் இந்தியாவோட முதல் மல்டிவர்ஸ் சூப்பர் ஹீரோ படமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இது இந்த கோட்பாடு உலகம் முழுக்க எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறத காட்டுது. சரி, ஒரு செகண்ட் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த தியரி உண்மையாக இருந்தால் அதோட அர்த்தம் என்ன? வேற ஒரு பிரபஞ்சத்தில் நீங்கள் இன்னைக்கு எடுத்த ஒரு தப்பான முடிவை எடுக்காத ஒரு நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை அந்த நீங்கள் இதை விட சந்தோஷமாக இருக்கலாம். இன்னொரு பிரபஞ்சத்தில் நீங்கள் சின்ன வயசில் கண்ட கனவை உருவாக்கி ஒரு விஞ்ஞானியாவோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராகவோ இல்லைனா ஒரு ஆர்டிஸ்டாவோ வாழ்ந்துட்டு இருக்கலாம். நீங்கள் சந்திக்க தவறுன ஒரு நபர் வேற ஒரு பிரபஞ்சத்தில் உங்கள் உயிர் நண்பராக இருக்கலாம். நீங்கள் சொல்ல தயங்கின ஒரு முக்கியமான வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையோட ஒருவேளைங்கிற கேள்விக்குமே பதில் சொல்கிறதுக்கு ஒரு தனி உலகமே இருக்குது. அங்கே நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். இது ஒரு பக்கம் த்ரில்லிங்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அப்போ நாம் எடுக்கிற முடிவுகளுக்கு அர்த்தம் தான் என்ன? நாம் எடுக்கிற ஒவ்வொரு சாய்ஸும் ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் கரெக்டாக தானே அமையுது. அப்போ விதின்னு ஒன்று இருக்கா? இல்லை வாழ்க்கைங்கிறது முடிவே இல்லாத சாத்தியங்களோட ஒரு தொகுப்பு மட்டும்தானா? இந்த கேள்விகளுக்கு யார்கிட்டையும் உறுதியான பதில் இல்லை. இணை பிரபஞ்சங்கள் அல்லது மல்டிவர்ஸ் தியரி அறிவியலோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆனால் அதே சமயம் ரொம்ப சர்ச்சையான ஒரு ஏரியா. இதை நிரூபிக்க நம்மக்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லை. சில விஞ்ஞானிகள் இயற்பியல் விதிகளின்படி வேற ஒரு பிரபஞ்சத்தை பார்க்குறதோ அங்கே போகிறதோ என்றைக்குமே சாத்தியம் இல்லைன்னு உறுதியாக சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு சயின்டிஃபிக் தியரியாக இருந்தாலும் இப்போதைக்கு தத்துவத்தோட எல்லையில் தான் இருக்குது. ஆனால் ஆதாரங்கள் இல்லைங்கிறதுக்காக சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிறதும் பேப்பரில் இருந்த ஒரு தியரி மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை ஃபோட்டோ எடுத்து நிரூபிச்சிட்டோம். யாருக்கு தெரியும், எதிர்காலத்தில் ஒரு நாள் மல்டிவர்ஸோட இருப்பையும் நாம் நிரூபிக்கலாம். அது வரைக்கும் இந்த கான்செப்ட் நம்மளை யோசிக்க வைக்கும். நாம் தனியாக இல்லைங்கிற எண்ணத்தையும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு செகண்டும் ஒரு புது பாதையை உருவாக்குற சக்தி அதுக்கு இருக்குங்கிற உண்மையும் இது உணர்த்தும். ஒருவேளை உங்களை போலவே இன்னொருவர் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையோட மிக சிறந்த வேர்ஷனாக. ஸோ நண்பர்களே, இந்த மல்டிவர்ஸ் தியரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை வேறு ஒரு பிரபஞ்சத்தில் வாழ்கிற உங்களோட வேர்ஷன் இப்போ என்ன செஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கற்பனைகளையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் சில்லிங் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.